ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முதல்ல தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு ரீசெண்டாக ஈசிஆர் ரோட்டில் இருக்க இந்த crocodile பேங்க் முதலை பண்ணை பாம்பு பண்ணைக்கு தான் போயிருந்தோம். அங்கே முதலை, பாம்பு, ஆமை அதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கே தெரிகிறது எல்லாமே ஆமை தான். பொம்மை மாதிரி படுத்துகிட்டே இருந்துச்சு. அங்கே கல் எதுவும் தூக்கிலாம் போடக்கூடாது, அதெல்லாம் போட்டால் ஃபைன் கேட்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்தெல்லாம் பார்க்குறேன். இது எல்லாத்துக்கும் தனித்தனி கேஜ் அதுக்குன்னு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமைக்கெல்லாம் அவங்களே சாப்பாடு போட்டாங்க. புளிச்ச கீரை அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ அந்த வீடியோவில் நல்லா தெரியுது. லாஸ்ட் வீடியோலையும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஆமாம் சாப்பிட்றது அதெல்லாம். பட் இந்த லாங் வீடியோவில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அதெல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆமாவோட பார்த்துட்டு நாங்கள் திடீர்னு பாறை நினச்சிட்டோம். அப்புறம் தூரத்தில் இருந்து கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது இதுக்குள்ளே இது உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. பாம்பு பண்ணை தனியாக இருக்குது. முதலையெல்லாம் வந்துட்டு அந்த ஏரியிலேருந்து வெளில வந்துட்டு இருந்துச்சு. இது பாதி நேரம் உள்ளே இருக்குமா, பாதி நேரம் தரையில் இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில இடத்துல டேஞ்சர்னு போட்டிருந்துச்சு, அங்கெல்லாம் கிட்ட போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. அங்கங்கெல்லாம் நாத்தம்லாம் வேற அடிச்சிச்சு. சிசிடிவி கேமரா இருந்துச்சு. ஸோ நடந்து போகிறது சிலதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருந்துச்சு. அதோட வெரைட்டிஸ் அதை பற்றிலாம் நிறைய டிஸ்கிரைப் பண்ணி அங்கங்கே பிக்சர் வச்சுருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே போய் விசிட் பண்ணுங்கள். அங்கங்கே இருக்க பிக்சர்ஸில் அதோட ஃபேமிலி ட்ரீலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. நடந்து வர்றது 2 நிமிஷம் தான் நடக்குது. 2 நிமிஷம் கூட 2 செகண்ட் தான் நடக்குது. உடனே படுத்துக்குது. தண்ணியில் இருக்கிறது அது வாயை திறந்த மாதிரியே இருக்கிறது. க்ளோஸே பண்ணல அங்கே காட்டியிருக்கிறது. நாங்களும் எப்படா வாயை மூடுன்னு பார்த்துட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறமா மறுபடியும் வாயை மூடிட்டு 2 ஸ்டெப் வந்துச்சு, மறுபடியும் படுத்துருச்சு. இது வந்துட்டு இந்த ஆமையெல்லாம் தண்ணியில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இதான் லாஸ்ட்டாக அவங்க பார்த்தது. இது கீழே தான் ரொம்ப நேரம் இருந்துச்சு. மேலேயும் நாங்கள் எட்டி பார்த்தோம். மேலே போயிட்டு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அங்கே போய் பார்த்தோம். மேலே அவ்வளோவா வரவே இல்லை. கீழே தான் அது நீண்டிகிட்டு இருக்கும் போல். இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த முதல்ல அதோட வாய் மட்டும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ த 5 டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ் பாம்பு, உலகத்துலேயே ரொம்ப 5 விஷக்கூடிய பாம்பு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அனகொண்டா எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சிலதெல்லாம் எங்கே காணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம் அந்த இடத்துல. அதனால தான் ஜூம் போட்டிருந்தேன். அதெல்லாம் அங்கங்கே அந்த இது மேலேயே பார்க்க அப்படியே கட்டை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது மேலே பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.